இதே கணக்கில் ஒரு பெரும் பணக்காரனாக இருப்பவனின் சுழியை வேறு மாதிரி மாற்றி என்பார்கள். மளமளவென்று அவன் சொத்துக்கள் பறிபோகும், கப்பல் கவிழும், தொழில் அலுவலகம் தீப்பிடிக்கும், வீட்டில் மரணங்கள் ஏற்படும், திருடர்களிடம் பணம் பறிபோகும், பட்டென்று ஏழையாகி தொழில் நொடிந்து போய்விட்டது என்பான். அப்போது அவனை சுற்றி அவனோடு அனுபவித்து மகிழ்ந்து கூத்தாடிய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம் கை கொடுக்கிறார்களா என்று பார்ப்பார்கள். மொத்தமாக ஓடி போய்விட்டால் டக்கென்று 2-3 சுழிகளை மாற்றச் சொல்லி சேனலை திருப்ப கோர்ட்டில் கேஸ் ஜெயிக்கும். தொழில் இழப்பில் இன்சூரன்ஸ் கிடைக்கும். அதை வைத்து மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை பணக்காரனாக்க சுழிகளை மாற்றிவிட இப்போது இங்கு ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. அவன் ஏழையாகிவிட்ட தருணத்தில் அவனது மனதை துல்லியமாக அளவு எடுக்க சேனலை இணைத்து விடுவார்கள். 1. என்ன தவறு நடந்தது நமக்கு, இப்படி ஒரு நிலைமை? 2. இப்படியும் ஆகிவிட்டதே நம் வாழ்க்கை, ஆண்டவா ஏம்பா இப்படி சோதிக்கிற? 3. நல்லாதான் வாழ்ந்தேன், என் தலையெழுத்து என் மருமக வந்த நேரம் அல்லது என் பேரன் பிறந்த நேரம், உனக்கு பொண்டாட்டி வந்த நேரம், இப்படி மற்றவர்கள் மேல் பாரத்தை போடுவவர்களை பொறுப்பாளர்கள் தனியாக குறித்து கொள்வார்கள். அவனுக்கு சுழி மாற்றங்களை அடியோடு நிறுத்த சொல்வார்கள். அப்படியே விட்டுவிடுங்கள், செத்து மேலே வரட்டும் என்பார்கள். தன்னுடைய நஷ்டத்திற்கு உண்மையான காரணம் தேடாமல் அவ வந்த நேரம், இவள் வந்த நேரம் என்று ஜோதிடக்காரர்கள் பேச்சை நம்பி பழி போடுபவனை ஒருபோதும் வானுலகம் மன்னிக்கவே மன்னிக்காது. அப்படி இல்லாமல் தன் நஷ்டத்திற்கு சரியான காரணம் தேடி அடைபவருக்கு மீண்டும் சொத்துக்களை அளிப்போம். திருப்பி பணம் வந்ததும் அதே உறவினர்களை சேர்த்துக் கொள்கிறான், ஓடிப்போன நண்பர்களையும் சேர்த்துக் கொள்கிறான் என்றால் திருப்பி 3 பைசா வட்டி. நான் ஏழையான போது எங்கே போனீர்கள், ஓடிப்போங்கள் என்று திருப்பி அனுப்பினாலும் அதே 2 பைசா வட்டி. இது என்ன கணக்கு? அதாவது ஓடிப்போனவர்கள் திரும்பி வந்தால் ஒரு மனிதன் கஷ்டத்தில் இருக்கும் போது அவன் கூட இருக்க வேண்டும். அதை விட்டு ஓடிப்போய் திரும்பி வருவது வாழ்க்கை அல்ல என்று புத்தி கூறி அவர்களுக்கு ஏதாவது தொழிலோடு சேர்ந்து உதவிகளை செய்தால் வட்டி கழிக்கப்பட்டுவிடும். இது என்னடா இப்படி ஒரு கணக்கு என்று நினைப்பீர்கள். விவிலியத்தில் சொன்னது போல் உன்னுடைய தலையில் இருக்கும் ஒவ்வொரு முடியும் எண்ணி பார்த்து கொண்டிருக்கிறது என்று கூறியது போல் உதிர்ந்து போகும் தலைமுடியே எண்ணிக்கையில் வைத்திருக்கும் வானுலகம் ஒருவனை பணக்காரனாக்கிவிட்டு சும்மாவா இருப்பார்கள்? இதேபோல் நிறைய கணக்கு வழக்குகள், வட்டி விகிதங்கள், தொழில்கள் இவற்றையெல்லாம் கணக்கில் கொண்டே 100 சுழிகளை விட்டுவிடச் சொல்லி அதை பூமியில் தீர்மானிப்பார்கள். இப்படி பூமியிலேயே ஏற்படும் விதி மாற்றங்களில் சிக்கி தவிக்காமல் ஜெயித்து விடும் முத்துக்களை வானுலகில் தனியாக கணக்கிடப்பட்டு பூமியிலேயே விதி நிர்ணயிக்கப்பட்டு வெற்றி பெற்று மேலே வரும் ஆன்மாக்களுக்கு மட்டுமே வானுலகில் பொறுப்புகளும் பதவிகளும் அளிக்கப்படும்.